உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த தன்வந்திரி முறை பார்க்கும்போது வயிறு சார்ந்த ஒரு தீராத பிணி வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்த 2 வருஷத்துல. அதனால வந்து அவங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குன்னு நம்ம பலன்கள் சொல்லிட்டோம். செக் பண்ணி பார்க்கும்போது அது கேன்சரினுடைய ஆரம்பமா இருக்குன்னு சொல்றாங்க. காலையில வந்து பிரம்ம முகூர்த்தத்துல அகல் தீபம் ஏற்றி ஒரு செம்புல தண்ணி நிரப்பி ஒருத்தர் பயத்துக்கு கூட ஸ்ரீரங்கத்துல வந்து நம்ம தன்வந்திரிக்கு வந்து தனி சன்னதி இருக்கு. சிவபெருமானுக்கே வைத்தியம் பண்ணியிருக்காரு தன்வந்திரி மகரிஷி. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் வந்து வைத்தியநாதன் வந்திருக்குங்க. சென்னையில பெசன் நகர்ல இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோயில் தன்வந்திரியினுடைய சன்னதி அங்க இருக்கு. குழந்தை இன்மை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. இந்த பழனி ஆண்டவர் மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னு சொன்னோம்னா கண்டிப்பா அந்த குழந்தை பாக்கியத்துக்கான யோகம் இருக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நாடி ஜோதிடத்தில் நிறைய முறைகள் நாம் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நாடி ஜோதிட முறைன்றது எல்லாத்த விட சற்று வித்தியாசமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் குறித்து தலை முதல் கால் வரை எல்லா பிரச்சனைக்கான தீர்வையும் நாடி ஜோதிடத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யார், என்ன விஷயம் பற்றி பேச போகிறாங்கன்னு தொடர்ந்து விளக்கமாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கவங்க தன்வந்திரி நாடி ஜோதிடத்தில் 13 வருட அனுபவம் பெற்ற தன்வந்திரி பிரசாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்குங்களா சார்? நல்லா இருக்குமா. ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே சார், நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க மற்ற நாடி ஜோதிட முறையை தாண்டி இது சற்று வித்தியாசமானது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நிறைய நாடி ஜோதிடர்களை பார்த்துருக்கேன். இது என்ன சார், அதில் மற்ற முறையிலேருந்து என்ன வித்தியாசம் படுது இது? ஏன்னா இப்போ நம்ம இந்த நாடி ஜோதிடத்துடைய அந்த நம்ம பேரே வந்து தன்வந்திரின்னு சொல்கிறோம். பொதுவாக அந்த தன்வந்திரிங்கிறது 18 ரிஷிகளில் அவரும் ஒரு ரிஷி. அவரும் இந்த நாடி ஜோதிடம் எழுதியிருக்காருங்க. இப்போ இந்த தன்வந்திரினாலே எல்லாருக்கும் தெரியும் அவர் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கடவுள் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து அந்த காலங்கள்லேயே வந்து தேவர்களுக்கு வந்து ஒரு மருத்துவராக இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. தேவர்களுக்கே மருத்துவராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இந்த சண்டைகள் வரக்கூடிய நேரங்களில் தேவர்களை வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கணுங்கிறதுக்காக மந்திர மலையை வந்து மத்தாகவும் வாசுகின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பை வந்து கயிறாகவும் பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து வந்து விஷ்ணுவினுடைய அவதாரமாக அந்த அமிர்த கலசத்தோடு தோன்றியவர் தான் வந்து நம்ம தன்வந்திரி பகவான். இப்படி மற்ற நாடி ஜோதிடத்தை விட இந்த தன்வந்திரி நாடி ஜோதிட முறையில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்ன மாதிரியான ஆரோக்கிய வியாதிகள் நமக்கு வரும், அது வந்து மற்ற நாடிகளை விட இதில் ரொம்ப துல்லியமாக அது என்ன வியாதி, அது என்ன மாதிரியான முறை மருத்துவங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு அந்த மருத்துவங்கள் நமக்கு உடம்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அந்த மருந்துகள் மட்டும் இல்லாமல் நம்மளாவே செய்து கொள்ளக்கூடிய சில வழிமுறைகளையும் வந்து தன்வந்திரி நாடி ஜோதிடத்தில் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ தன்வந்திரி நாடி ஜோதிடம்னு எடுக்கும் பொழுது அதில் முழுக்க உடல் பிணி மட்டும்தான் இருக்குமா? ஏன்னா மற்ற நாடி ஜோதிடத்தில் நம்ம வந்து செல்வம் எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுப்போம். இதில் வந்து முழுக்க உடல்நிலை பற்றி மட்டும்தான் இருக்குமா? குறிப்புகளே அப்படிதான் இருக்குமா? இல்லை, அப்படி இல்லைங்கம்மா. அதாவது வந்து மற்றதை விட நம்ம தொழிலை பற்றி, கல்வியை பற்றி, நம்மளுடைய ஐஸ்வர்யங்கள் செல்வங்களை விட ஆரோக்கியம் சார்ந்த பலன்கள் இதில் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு நாடி ஜோதிடம் பார்த்துருப்பீங்க, தன்வந்திரி முறையே பார்த்துருப்பீங்க. இந்த தன்வந்திரி முறை பார்க்கும்பொழுது நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயம்னு ஏதாவது இருக்கா? நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதில் இப்போ நீங்கள் சொன்னோன்னா நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது, நம்ம ரெகுலராக நம்மக்கிட்ட வந்து நாடி ஜோதிடம் பார்க்குறவங்க அவங்க சம்மந்தப்பட்ட நிறைய நண்பர்களையும் வந்து அழைச்சிட்டு வந்து பார்த்துருக்குறாருங்க. அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் தொழில் வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அவங்க மனைவிக்கு வந்து திருமணமாகி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மனைவிக்கு வந்து நம்மள்ட்ட நாடி ஜோதிடம் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அடுத்து ஒரு 2 வருஷத்தில் வந்து மனைவிக்கு வந்து அதாவது அகடு சார்ந்த ரணப்பிணி, அகடுன்னு சொன்னோம்னா வயிறு, அந்த வயிறு சார்ந்த ஒரு தீராத பிணி வந்து அவங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்த 2 வருஷத்தில். அதனால் வந்து அவங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குன்னு நம்ம பலன்கள் சொல்லிட்டோம். நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அவர் கேட்டு பாருங்க. ரொம்ப நம்பிக்கை அதிகம் உள்ளவர், எல்லா விஷயங்களுமே கேட்டுக்குவார். ஆனால் இந்த விஷயத்தை அவர் வந்து எடுத்துக்கலன்னா ரொம்ப சின்ன வயசு தான் அவங்களுக்குமே. ஒரு 28 வயசு பக்கம் தான் அவங்களுக்கு மனைவிக்கு. இவ்வளோ சின்ன வயசில் அது மாதிரி சொல்கிறாங்களேன்ட்டு அதை அவர் பெருசுப்படுத்திக்கல.
எங்களுக்குமே சொல்லக்கூடிய நேரத்தில் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்களும் யோசிச்சோங்க. ஆனால் இதில் வந்திருக்கு ரொம்ப ஆழமாக வந்ததுனால ஒரு அடிக்கடி நம்மக்கிட்ட வரும்போது நம்ம அதை நம்மள்ட்ட ரீகால் பண்ணுவோம். என்ன சார் வீட்டில் எப்படி மனைவி எப்படி இருக்காங்க, அது பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க சொல்லுங்கன்னு. சரிங்க சாமின்னு சொல்லிட்டு தான் போவாருங்க. ஆனால் அதை அவர் அவ்வளோ தூரம் அதை எடுத்துக்கல போல். கடைசியாக நம்ம அதே மாதிரி அந்த வயது வரக்கூடிய நேரத்தில் நம்மக்கிட்ட வராங்க மனைவி அழைச்சிக்கிட்டு. இந்த மாதிரி வந்து ஒரு வாரமாகவே மனைவிக்கு வந்து கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ நேற்று நாங்கள் போய் அதை செக் பண்ணி பார்க்கும்போது அது கேன்சரினுடைய ஆரம்பமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓ அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த கேன்சர் தான் வரும்ன்றது ஏடுல இருந்ததா? ஆமாம், இந்த அகடு சார்ந்த பிணின்னு சொல்லியிருக்காங்க, அகடு சார்ந்த ரணப்பிணின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அதை நம்ம அப்படி தான் அதுக்கு அறுத்து எடுத்துக்கணுங்க. ஓ சரி. ஆமாம். அப்புறம் அதுக்கப்புறமே நம்ம ஏன்னா முதல்ல பார்க்கும்போதே அதுக்கான வைத்திய முறைகள் என்ன, இந்த மாதிரி பிரச்சனை வரும், அதுக்கு வந்து நம்ம ஆயுர்வேதம் சம்மந்தப்பட்ட மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயமும் அதில் வந்துருந்துச்சு. ஓ அதுக்கான தீர்வுமே ஆமாம் ஏடுல இருக்கும். ஆமாம், எந்த வழிமுறையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு சீக்கிரம் அது நமக்கு சரியாகும், நம்ம உடம்புக்கு வந்து எது ஒத்துழைப்பு கொடுக்கும், எவ்வளோ சீக்கிரம் சரியாகுங்கிறத முன்னாடியே அதில் எழுதி வச்சுருக்காங்க. ஓகே. ஆமாங்க. அப்புறம் அந்த ஆயுர்வேத மருத்துவத்தை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தன்வந்திரி பிறந்தது வந்து ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் தன்வந்திரி பிறந்திருக்கிறாருங்க. அந்த புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு அவங்களுடைய வீட்டில் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் 4 to 6 இந்த டயத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல அகல் தீபம் ஏற்றி ஒரு கையில் ஒரு செம்பில் தண்ணி நிரப்பி அதை வலது கையால் போட்டுக்கிட்டு தன்வந்திரியினுடைய மந்திரத்தை, தன்வந்திரி திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை தொடர்ந்து 108 நாளைக்கு வந்து நம்ம 108 தடவை தினந்தோறும் அதை நம்ம உச்சரித்து வரணும், அந்த ஆரோக்கிய பிரச்சனை சரியாகிற வரைக்கும் அப்படிங்கிற விஷயமும் அதில் வந்துருந்துச்சு. ஓ ஆமாங்க. சரி, இந்த அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த வழிபாடு முறை, இது வந்து நோய் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாமா? நல்லது நடக்குமா? ஆமாங்க. இப்போ நாடி ஜோதிடம் பார்த்துட்டு தான் இதை செய்யணுங்கிறது இல்லை. பொதுவாகவே வந்து ஆரோக்கிய பிரச்சனை உள்ளவங்க தன்வந்திரியினுடைய மந்திரத்தை இப்போ சொன்ன இந்த வழிமுறையில் அந்த புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு ரெகுலராக வந்து அதை செஞ்சாங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அதில் பலன் இருக்குது. சார் அதே மாதிரி நேர்காணலுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. ஒருத்தர் பயத்துக்கு கூட நீங்கள் வந்து நாடி ஜோதிடத்தில் தீர்வு கொடுத்தீங்கன்ட்டு. பயம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் தானே சார், இதுக்கு கூட தீர்வு இருக்கா? ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ நம்ம தன்வந்திங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்த ஒரு சித்தர், முழுமையாக ஆரோக்கியம் சார்ந்தவர் அவர். இப்போ பயம்னு சொல்லும்போதே நம்மள்ட்டையும் இந்த மாதிரி ஒருத்தவங்க நாடி ஜோதிடம் பார்க்க வந்தவங்க, அதாவது அவங்க பொதுவாக நாடி ஜோதிடம்னு சொல்லி தான் பார்க்குறதுக்கு வந்தாங்க. அவர் வந்து ஒரு ரேகை கொடுக்கும் பொழுதே அவர் வந்து அவருடைய இந்த கஷ்டங்களை சொல்கிறாரு. ஓ சார், அதாவது எனக்கு உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நான் போய் ரெகுலராக செக் பண்ணிகிட்ருக்கேன் உடம்ப, நான் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு படபடப்பு, ஒரு பயமாகவே எனக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன விஷயம்னா கூட நமக்கு அதனால் ஏதாவது பெரிய பாதிப்பு வந்துடுமோ, நமக்கு உடம்புல ஏதாவது பெரிய தொந்தரவு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கு. சரியாக வந்து நமக்கு தூக்கங்கள் கூட வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு இருந்தார். சொல்லும்போது தான் நம்ம தன்வந்திரி நாடியில் வந்து நம்ம உங்களுக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம தன்வந்திரி நாடி எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா அதில் இந்த பயம் ஆரோக்கியம் சார்ந்தது இருக்கிறதுனால நமக்கு கூடுதலாக அவருக்கு நிறைய நம்ம விஷயங்களை சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தன்வந்திரியினுடைய நாடி எடுத்து பார்த்தோம். இப்போ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பயம் இது சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து கோயில் சொல்லியிருந்தாங்க. அது நம்ம ஸ்ரீரங்கம். ஓ ஸ்ரீரங்கத்தில் வந்து நம்ம தன்வந்திரிக்கு வந்து தனி சன்னதி இருக்குங்க, தன்வந்திரி ரிஷிக்கு தனி சன்னதி இருக்குது சார். ஆனால் நம்ம நாடி ஜோதிடம் பரிகாரம்னாலே வைத்தீஸ்வரன் கோவிலை தானே சொல்லுவோம், இதில் வித்தியாசமாக மாறுபாடாக வந்து ஸ்ரீரங்கம் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாங்க. அதாவது வந்து இப்போ வைத்தீஸ்வரன் கோயில் மட்டும் இல்லை, பல இடங்களில் நாங்களே இப்போ ஜோதிடம் பார்க்குறோங்க. நாங்கள் இருக்கக்கூடிய அதை சார்ந்த பகுதியில் நிறைய கோயில்கள் இருக்குது. சில கோயில்களுக்கு போயிருக்கோம், சில கோயிலுக்கு போகிறதில்ல. எங்களுக்கே சில கோயில் புதுமையாக இருக்கும் அந்த சோடியில் வர்றது. அந்த கோயிலே நாங்கள் நிறைய தடவை கடந்து போயிருப்போம், ஆனால் நம்ம உள்ளே போயிருக்க மாட்டோம். அந்த சோடியில் வந்து அதை வரும்பொழுது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், அதே மாதிரி அவருக்கு வந்தது வந்து ஸ்ரீரங்கத்தில் அந்த தன்வந்திரியினுடைய தனியாக அதுக்கு வந்து சன்னதி இருக்குது. அங்கே உள்ள தன்வந்திரியை வந்து அங்கே இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது, அங்கே இருந்து தியானம் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி, அந்த ஏகாதேசி அன்னைக்கு தன்வந்திரியை நினச்சி நம்ம மனசில் வணங்கிக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம சுந்தரகாண்டம் கீதை புஸ்தகம் இருக்குங்களா, அதே மாதிரி வந்து தன்வந்திரி தண்டகம்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அதை வீட்டில் வச்சு முடிஞ்சால் படிங்க,
இல்லைன்னா அதை நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஓ இப்போ அதன் பிறகு அவருக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு. அவங்களும் நமக்கு தொடர்ந்து நமக்கு வந்து வாடிக்கையாளராக இருக்காங்க. நிறைய அவர்கிட்ட தெளிவுகள் இருக்குன்னு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் ஓலைகள் பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. தன்வந்திரி சித்தரை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? தன்வந்திரி சித்தரை பற்றி சொல்லணும்னா நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலில் நம்ம அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேரே வந்து பார்த்திங்கன்னா வைத்தியநாதர்னு சொல்கிறாங்க. ம் அது எப்படி அந்த பெயர் வந்துச்சுன்னு சொன்னால், அதாவது சிவபெருமானுக்கே வைத்தியம் பண்ணியிருக்கிறாரு தன்வந்திரி மகரிஷி. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் வந்து வைத்தியநாதர்னு வந்திருக்குங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் தன்வந்திரி வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில். பல ஆண்டு காலங்கள் வந்து அங்கே தவம் இருந்து அங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாரு. நம்ம பேசும்போதே எனக்கு இன்னொரு ஞாபகம் ஒன்று வருதுங்க. நான் இதே மாதிரி நம்மக்கிட்ட வாடிக்கையாக இருக்கக்கூடியவங்க, நாடி ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்க, அவருக்கு வந்து ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும், உடம்புல ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்னு சொல்லி ஓலையில் வந்துருந்துச்சு. ம் அதுக்கு பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ரத்தம்னு சொன்னோம்னாலே முதல்ல வந்து இதற்கு செவ்வாய் தான் வந்து அந்த ரத்தத்துக்கு காரகத்துவமாக அதிபதியாக உள்ளவங்க. அடுத்து முருகர். அதனால் ஓலையில் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் அங்கே இருக்கக்கூடிய செவ்வாயும் வந்து நீங்கள் வணங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இதில் அவருக்கு அந்த பரிகாரங்கள் வந்துருந்துச்சு. இப்போ நம்ம உடனே அவருக்கு பிரச்சனைன்னு சொன்னோம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு சொன்னோடனே அவர் வந்து ரெகுலராக வைத்தீஸ்வரன் கோயில் போய் இந்த வழிபாடு முறையில் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. கூடவே வந்து நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லி ஒரு நம்ம ரத்த பிரச்சனை அப்படின்னு சொன்னோடனே வந்து ஒருவேளை நமக்கு இது கேன்சர் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்குமோ ம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அவங்க பரிசோதித்து பார்த்துருக்காங்க. பார்த்துருக்கும் போது அந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் தொடர்ந்து அந்த நம்ம சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, பரிகாரம் செஞ்சுட்டு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்மளை பார்க்க ஒரு முறை வராரு. அப்படியே ஒரு 4-5 மாதம் மேலே ஆயிடுச்சுங்க. வராங்க, நல்லா இருக்காரு. ஆனால் உடலில் வந்து முன்னாடி இருந்த மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியம் வந்து நான் கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கிறார். முன்னாடி கொஞ்சம் உடல் மெலிஞ்சிருக்கிறாரு. நம்ம கேட்குறோம், என்ன சார் நல்லா தானே இருந்தீங்க, எதுவும் வேறு எதுவும் குடும்ப பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சாமி நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உடல் எடை மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ அதன் பிறகு போய் வந்து அவங்க அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது வந்து அந்த ரத்தத்தில் வந்து இந்த சர்க்கரையினோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஓ அந்த அதிகமாக இருந்ததுக்கான காரணத்தினால தான் அந்த உடல் எடை வந்து அவருக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு. மேற்கொண்டு நம்ம அதில் சொல்லும் பொழுதே வந்து அந்த சித்த வைத்திய முறையை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு சித்த வைத்திய முறை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுன்னு. அவர் வந்து முதல்ல அந்த சித்த வைத்திய முறை எடுக்கலை. ஏன்னா உடலில் தான் பிரச்சனை இல்லையே, இருந்தாலும் அவங்க கோயிலை மட்டும் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து வந்து அந்த கோயிலில் வந்து அந்த முருகரையும் இந்த செவ்வாயும் வணங்கியிருக்காரு. தன்வந்திரி பகவான் வணங்கிட்டு வந்திருக்கிறாரு. நம்ம இந்த சித்த வைத்திய முறை இதுக்கு ஒத்து வரும்னு சொன்னோம்னா, அந்த அவருக்கு அந்த சுகர் பிரச்சனை இருக்கிறது உறுதி செஞ்சதுக்கப்புறம் அந்த சித்த வைத்திய முறை பிரகாரம் அந்த வைத்தியத்தை எடுத்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் முழுமையாகவே வந்து இப்போ மருந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற நிலையில் இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காருங்க. ஓ ஆமாம், சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டா முழுமையாக சரி செய்யலாம். சரி செய்யலாம்னு சொல்லி ஓலையில் வந்து அதை செஞ்சு அவர் சரியாகி நலமாக இருக்கார் இன்றைக்கும். கும்பகோணம்ல வைத்தீஸ்வரன் கோவிலில் நீங்கள் நிறைய வழிபாடு முறைகள் சொன்னீங்க. ஆமாம், அவ்வளோ தூரம் வர முடியாதுன்றவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம சென்னையிலேயே கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாடிக்கையாளர் ஒரு 70 வயது மதிக்கத்தவங்க, அவங்க லேடிஸ், அவங்களுக்கு சுயமாக அவங்க வேலையை செஞ்சுக்க முடியாதுங்க. யாராவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம சென்னையில் பெசன் நகரில் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி கோயில் ஆமாம், ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அங்கே வந்து தன்வந்திரியினுடைய சன்னதி அங்கே இருக்குது. ஓ அது வந்து பெரும்பாலும் தெரியாது. ஏன்னா இங்கேயே இருக்கும், அடிக்கடி அந்த கோவில் போயிருக்கோம், ஆமா. எனக்கே தெரியாது. ஆமாம், அங்கே வந்து தன்வந்திரியினுடைய சன்னதி இருக்குது. அதனால் அங்கே போய் அங்கே அவங்கள தியானம் பண்ணி தன்வந்திரி வணங்கிட்டு வர சொன்னோம். அவங்களும் இப்போ நலமாக இருக்காங்க. ஓ ஓகே சார். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தன்வந்திரி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சித்தர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. உடல் ஆரோக்கியத்திலே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் குழந்தை இன்மை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களுக்கு வழிபாடு முறைன்னு ஏதாவது இருக்கா சார்? இருக்கும். அதாவது நாடியிலையுமே சொல்லியிருக்கிறாங்க அந்த குழந்தை இல்லாததுக்கு என்னென்ன வைத்தியங்கள் பண்ணிக்கணும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக என்னுடைய அனுபவத்தில் நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய நம்ம தன்வந்திரிக்கு பின்னாடி சைடு வந்து பழனி ஆண்டவர் சன்னதி இருக்குங்க. ஓ அதை நம்ம போய் நேரில் போய் வணங்கணுங்கிறது கூட இல்லை, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே அந்த பழனி ஆண்டவரை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியத்துக்கான யோகம் இருக்குது. ஏன்னா இதை நாங்கள் ரொம்ப நெருக்கமாக உள்ளவங்க இது வேண்டுதல் பண்ணி அந்த குழந்தை பிறந்து அவர் வேண்டும் பொழுதே வந்து
நான் வந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து இந்த தைப்பூசத்தில் வரக்கூடிய தைப்பூசத்தில் நான் காவடி எடுக்கிறேன், பால் குடம் எடுக்கிறேன்னு சொல்லி வேண்டி இந்த குழந்தை பிறந்து இப்போ கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை. அதனால் வந்து குழந்தை இல்லாதவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க. அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய பழனியாண்டவரை மனசில் நினச்சி வணங்கி குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருடத்துலேயே வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான யோகங்கள் கடவுளுடைய அனுகிரகத்தினாலேயும் தன்வந்திரியினுடைய அனுகிரகத்தினாலேயும் கிடைக்குங்க. ஓகே சார், தைப்பூசம்னா இப்போ இன்னொரு சில நாட்களில் தைப்பூசம் வருது. இதில் பால் குடம் எடுக்கிறவங்களும் எடுக்கலாம் இல்லை? ஆமாம், எடுத்துக்கலாம். அருகாமையில் இருந்தாங்கன்னா, போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் ரொம்ப கலந்துக்கிறது ரொம்ப விசேஷங்க. தன்வந்திரி நாடி ஜோதிட முறையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு, அதாவது நீங்கள் இன்றைக்கி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொன்னீங்க. தொடர்ந்து தன்வந்திரி நாடி ஜோதிட முறையோடு நாங்கள் பயணிக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். இவங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கான எண்களும் கீழே கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றி சார். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த தன்வந்திரி நாடி ஜோதிட முறையை ஒரு முறை பார்த்து அந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கான என்ன பிரச்சனைங்கிறது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதற்கான வைத்திய முறைகளும் ரொம்ப தெளிவாக அதில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து எல்லா மக்களுக்கும், நம்ம ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கும் இந்த தன்வந்திரி நாடி ஜோதிட முறையை பார்த்து அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லி ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.